இன்றைக்கி ஒரு 68 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் ஒருத்தங்களுக்கு ஹிப் பெயின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று கன்சல்ட் பண்ணேன், இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்லா ஹிப் மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே கொடுத்தேன். அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட எண்டில் ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, செஷன்லாம் முடிஞ்சு நான் கிளம்பும்போது நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் ஃபிசியோலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரியல அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. ஃபிசியோலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஃபிசியோ தாங்க நான் கொடுத்தேன் அப்படிங்கிற. ஒரு 4 டைம் கேட்டாங்க, ஃபிசியோ பண்ண மாட்டிங்களா? இல்லைங்க நான் ஃபிசியோ கேட்குறேன்னாங்களா. எனக்கு புரியல என்னென்னு. நான் இல்லைங்க நான் ஃபிசியோ முடிச்சிருக்கேன். எனக்குன்னா டவுட்டாக இருக்குது, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. நான் வந்துட்டு அப்புறம் நான் ஃபிசியோ முடிச்சிருக்கேங்க, ஃபிசியோ தான் கொடுத்தேன் அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்க தெளிவாக கேளுங்கன்னு. இல்லைங்க ஃபிசியோனா நான் இதுக்கு முன்னாடி போன 2 இடத்துல வந்து எனக்கு மிஷின் தான் வைப்பாங்க, மிஷின் வச்சிருக்காங்க, ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஃபிசியோ பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க ஃபிசியோ மிஷின்ஸும் வைப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, நான் எக்ஸசைஸ் சொல்லி தருவேன் நிறையா. உங்களுக்கு இருக்கிறது டைட்னஸ், அதுக்கு எதுக்கு மிஷின் வைக்கணும்னு எனக்கு அவசியம் தெரில. அதுக்கு நம்ம மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தாவே லூஸ் ஆயிரும், உங்களுக்கு பெயின்லாம் போயிடும், ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் அப்படிங்க. அவங்க உடனே திருப்பி என்ன தெரியுமா கேட்டாங்க, ஓ நீங்கள் அந்த மாதிரி ஃபிசியோவா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஃபிசியோவா, எந்த மாதிரி ஃபிசியோன்னு எனக்கு தெரில. இது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் இப்படியே பேஷண்ட்ஸ் எல்லாம் நினச்சாங்கன்னா எங்கே போய் முடியும்னு தெரில.